முத்து பிறப்பு 1948. திமுகவின் நிறுவனர், மறைந்த தலைவர் மு. கருணாநிதியின் மூத்த மகன். தாயார் பத்மாவதி. பெரும் அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர். இந்த பின்புலம் அவரது அரசியல் பயணத்திற்கு அடித்தளமாக ஆனது. 1970களில் தந்தையின் அடுத்த தலைமுறை என அறிமுகமானார். திமுக மேடைகளில் தலைவர் வாரிசு என்று அந்தஸ்துக்கும், தந்தை தலைமையில் திமுகவில் ஒற்றுமையாக செயல்பட்டாலும் கருத்து வேறுபாடுகள் உருவான போது திமுகவிலிருந்து விலகினார். பிறகு அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்து புதிய அரசியல் பாதையை முயன்றார். ஒரு பெரிய கட்சியில் அனுபவம் அளித்த அவரை தனித்துவமான அரசியல் முகமாக உருவாக்கியது. வளர்ச்சி பாதையில் கட்சி அரசியல் பின்னணியில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிமுகவிலும் முற்பட்டார். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் வாதம் போன்ற விவாதங்களுக்கு அவர் வாழ்க்கை தொடக்கமாக அமைந்தது. பின்னர் தந்தையின் நிழலில் விரும்பியதும் அவர் வாழ்வின் முக்கிய கடந்து செல்லும் கட்டமாக இருந்தது. மக்கள் நாடகம், சினிமா, பாடல் என்பவையில் அரசியல் பிரச்சாரத்தையே புதுமையாக நெறியமைத்தார். திமுக மேடைகளில் கட்சி கொள்கை விளக்கப்பாடல்களை அதிகமாக பாடி வந்துள்ளார். பூக்காரி, பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு இவரின் முக்கிய திரைப்படங்கள் ஆகும். எம்ஜிஆருக்கு போட்டியாக களமிறக்கப்பட்டவர் என்ற பொதுவான கருத்து நிலவினாலும் மு. முத்து நடித்த பிள்ளையோ பிள்ளை படப்பிடிப்புக்கு வந்து கிளாப் அடித்து எம்ஜிஆர் படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார். தான் நடித்த படங்களில் சில பாடல்களையும் பாடியிருக்கிறார். நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா, சொந்தக்காரனா எனக்கு போன்ற பல பாடல்கள் புகழ்பெற்றவையாக உள்ளன. இவர் நடித்த கதாபாத்திரங்கள் தமிழ் சினிமா மற்றும் கலாச்சார பரப்பில் புதிய பாதை வகித்தது எனதான் கூற வேண்டும். கடந்த 2006ஆம் ஆண்டு தேவாவின் இசையில் மாட்டுதாவணி என்ற படத்தில் ஒரு பாடலை பாடியிருந்தார் மு. முத்து அவர்கள். இந்த நிலையில் உடல் நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மு. முத்து சிகிச்சை பலனின்றி இன்று ஜூலை 19 காலமானார். அவரது உடல் ஈச்சாம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மு. முத்துவின் மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மு. முத்துவின் மறைவை ஒட்டி முதல்வர் மு. ஸ்டாலின் பங்கேற்கவிருந்த அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.